போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவானது நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையானது நாளைக்கு நிறைவு பெற இருக்கிறது. விசாரணை நிறைவடைந்த நிலையில நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மீது ஜாமீன் மனுக்கள் மீது நாளை தீர்ப்பளிக்க உள்ளது உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக ஒரு சூழ்நிலையானது சென்று கொண்டிருந்தது. அது என்னவென்றால், நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்தியதாக காவல்துறை அவர்களை கைது செய்திருந்தார்கள். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் சென்னை நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையே தனக்கு ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவில் உயர்நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்த் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல அதே வழக்கில் கைதான மற்றொரு நடிகரான கிருஷ்ணாவும் தனக்கு ஜாமீன் அளிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை நீதிபதி நிர்மல்குமார் முன்வந்து இந்த விசாரணைக்கு வந்திருக்கிறார். அதாவது போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஜாமீன் கோரி ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில ஜாமீன் மனுக்கள் மீது நாளை தீர்ப்பளிக்கப்படும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.